சாரிங்க. வேண்டாம். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்பதானே என்ன ஏதுன்னு பேசி சரி பண்ண முடியும். என்னத்த சரி பண்ண போற? நீயும் நானும் பேசி சரியாகிறது முக்கியம் இல்ல. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அஸ்வின் மாதிரி 1000 பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும். ஆனா அதுக்கு நாம 2 பேரும் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நிக்கணும். அதனால இப்ப நம்ம பேசி சரி பண்ணிக்கிறது தான் முக்கியம். நான் உன்னை புரிஞ்சுதான் வச்சிருக்கேன். நீ என்ன புரிஞ்சிருந்தா இப்படி வயசான மனுஷனை கூட்டு போய் அவனை பார்க்க போயிருப்பியா? சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சா போயிருக்க. அதான் தப்புன்னு சாரி கேட்டுட்டேன்ல. இப்படியே கோவமா இருந்தா எப்படிங்க? வேற என்ன செய்ய சொல்ற? நான் எப்பவாச்சும் உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்றேன். ஆமாங்க, இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு அக்கா பேசும்போது என்னால எதுவுமே சொல்ல முடியலையே. அதான் ஏதாச்சும் ஆனா நீயா திருப்பி கொடுப்பேன்னு கேட்டீங்களே, அப்படி ஏதாச்சும் நான் நடக்க விட்டுருவேனா? மகா, அந்த அஸ்வின் எவ்வளவு பெரிய அயோக்கிய. அந்த இடத்துல எதுவும் நம்ம கட்டுப்பாடுல இருக்காது. எல்லாரும் கோவத்துல இருக்கும்போது நம்ம கையை மீறி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் கேட்டேன். அது அப்பாவுக்கு தான் ஆகணும்னு இல்ல மகா. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுங்க. ஆனா நான் தான் உன் கூடவே இல்லையே. இங்க பாருங்க, விஷயம் தெரிஞ்சதும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே தாங்க நானும் நினைச்சேன். எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. விஷயம் தெரிஞ்சு நீங்களும் கூட வந்திருந்தா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குங்க. அந்த அஸ்வின்னால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதோட மாமா விஷயத்த சொன்னதும் என்னாலேயே தாங்கிக்க முடியல. அவனை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு தான் நானே அங்க போனேன். மாமா அவனை அடிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள எல்லாமே நடந்து போயிடுச்சு. ஆனா மாமா அவனை அடிக்கலனாலும் நான் கண்டிப்பா அவனை அரைஞ்சிருப்பேன்.